ஹாய் குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் vlog தான் பார்க்க போறீங்க. சூப்பரா இல்லைன்னா சுமாராவா இருக்கும். சரியா, நாளையில இருந்து பாத்தீங்கன்னா தனேஷுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அவனை விட நான் தான் பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா ரிசல்ட் வரும்போது நம்ம கிட்ட தான் கேட்பாங்க. அதனால அவன் ஜாலியா தான் இருந்துட்டு இருக்கான். எனக்கு தான் ஐயோ டே இதை படிடா டே அதை படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா கன்னடா எக்ஸாம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுப்பை வந்துட்டு அவங்க மேம் கிட்ட கைமாட்டி விட்டாச்சு. இப்போ ஈவினிங்ல ஒரு 4 மணில இருந்தே ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்காங்க. மேம் தான் அவனோட போராடிட்டு இருக்காங்க. நாளையில இருந்து என்னோட போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சாச்சு. பட் இருந்தாலும் அந்த டைம்ல வந்துட்டு பயங்கர பிரச்சனை தான் போகும். உங்க வீட்டுல எப்படி அப்படிங்கறத சொல்லுங்க. சரியா, ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா வந்துட்டு கொடுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆம்பளை பசங்களை வந்து படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான டாஸ்க் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும். ஏன்னா எனக்கு வந்துட்டு எங்க தம்பி கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதனால நான் வந்துட்டு டெலிவரி டைம்ல எல்லாம் அதெல்லாம் கூட நான் திங்க் பண்ணி நமக்கு கேர்ள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சிருந்திருக்கேன். பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அரவிந்த வந்து பாத்தீங்கன்னா படிக்க வைக்கிறதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவனுக்கு வந்து சொல்லி தருவேன். எனக்கு வந்து ஒரு 2 டைம் தான் சொல்லி தருவேன் பொறுமையா. அதுக்கு மேல அதை வந்துட்டு புரிஞ்சிக்கல அப்படின்னா கொலவெறி ஆயிருவேன். எனக்குள்ள இருக்கிற பத்திரகாளி வெளியில வந்துருவோம். உடனே கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து பயங்கரமா அடி நடக்கும் வீட்டுல. எங்க அம்மா உடனே வந்து லே நீ பரீட்சை எழுத வேண்டாம்ல, நீ பாஸே ஆக வேண்டாம், நீ உள்ள போயிரு சரியா, நீ அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்குள்ள இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு காலி வந்து வெளியில வந்துடும். சொல்லி கொடுக்கறதுல பெரிய அளவுக்கு பொறுமையே எனக்கு இருக்காது. அதனால இவனை எப்படிடா நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். தனிஷ் கிட்டயுமே நான் சில டைம் வந்துட்டு அந்த மாதிரி தான் நடந்துப்பேன். அப்போ அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ ரொம்ப கோவப்பட்டடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இங்க வேற படிக்கணும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா சொல்லுவேன். ஆம்பளை பசங்களா அவங்களா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல படிக்கிற மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா எங்கால் படிப்பான், நல்லதா படிப்பான். ஆனா வந்துட்டு நம்ம வந்து குத்தி 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 படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அது ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். நானும் யோசிப்பேன் எப்படா அவனா புக் எடுத்து படிப்பான், நான் சொல்லாம எப்படா அவன் புக் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். பட் அது இது வரைக்கும் வந்து நடந்ததே இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எக் சமோசா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். அதான் இல்ல, அவங்க வந்துட்டு இங்க பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நம்மால் பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னாலே வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால இன்னைக்கு எப்போ வருவாங்கன்னு தெரியல. காலையில போன மனுஷன் இன்னும் ஆளை காணல. தனேஷுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அந்த வர கேப்புக்குள்ள நம்ம வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம்னு நான் முடிவு பண்ணியாச்சு. அதோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்றேன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரியா. எக் சமோசா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 2 முட்டையை வேக வச்சு அதை வந்துட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன். அப்புறமா சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சம் பூண்டு இதை வந்துட்டு நச்சு எடுத்துக்கணும். ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அது சூடானதும் அதுல கொஞ்சமா வந்துட்டு எண்ணெய் ஊத்திப்போம். எண்ணெய் சூடானதும் இதுல கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு பெரிய வெங்காயம், இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துப்போம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதுல ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இதில் லைட்டாக வந்துட்டு தண்ணி சேர்த்துப்போம். இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். பப்ஸு அப்புறமா சமோசா இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணி வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல இந்த முட்டையை வந்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான உப்பு வந்துட்டு போட்டுக்கிறேன். இதை அப்படியே சப்பாத்தியை கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லி வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். நான் வந்துட்டு இன்னைக்கு ரெடிமேட் ஷீட் உண்டுல்ல அதில் தான் வந்துட்டு பண்ண போகிறேன் சரியா. இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இதை வந்துட்டு கோன் ஷேப் ஆக்கிக்கணும். கடையிலே வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும் சரியா, அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு உண்டுல்ல அதே மாதிரி மைதால வந்துட்டு மாவு வரிசை பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி உள்ள நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல ஸ்டஃபிங் அதை வந்துட்டு உள்ள வச்சுக்கணும். வச்சுட்டு கலங்கினா தான் இருக்க போலே நீ. அதுல ஃபெவிகலா மைதா பேஸ்ட். ஓகே, சமோசா சூப்பரா பண்ணிட்டியாப்பா. இப்போ வந்துட்டு இது ஒண்ணுதான் சமோசா மாதிரி இருக்கு. மீதி எல்லாம் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள்லாம் இருக்கு.
சரி இதான் சமோசா சரியா? அப்படியா? நான் சொல்றத நம்பணும். சரி பிரெட் எதை வெட்டி வச்ச மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல சரியா? ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் சுருட்டி பறக்கி எடுத்தாச்சு. நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ரெண்டா ஏடா வந்துருச்சு சமோசா. ஓகே சமோசா ரெடி. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. எவனை எடுக்கலாம்? எனக்கு கொஞ்சோண்டு டீ அப்புறம் சமோசா. சமோசா எப்படி அடிபொலியா? ஏப்ப விட்டியா? நம்ம ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தாதான் நல்லா இருக்குன்னே சொல்லுவாரு. அந்த வகையில அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிங் சேலஞ்ச் சரியா? 3 பேர் சிங் பண்ணு. 3 பேர்ல யார் சூப்பரா பாடுறா அப்படிங்கறத இப்ப வந்துட்டு பாத்துடலாம் சரியா? தனிஷ் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வரவே இல்லையா? அப்படிதான் சொல்லுவான் நீ பாடு. சரி தனிஷ் கரெக்டா கேட்டுக்கோ சரியா? ஒரே ஒரு டைம் தான் அம்மா பாடுவேன். அது வந்துட்டு சூப்பரா பாடணும் சரியா? அதான் உங்களுக்கு நான் திருப்பி கேட்க கூடாது சரியா? மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் தூங்கவும் இல்லை. உன்மடி சாய்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை. உன்மடி சாய்ந்தால் கனவுகள் கொள்ளை. இப்ப ரெண்டாவது அத்தான் பாடுவாங்க சரியா? மார்கழி பூவே மார்கழி பூவே அதுக்கு மேல மறந்து போச்சு. உன்மடி சேர்ந்தாரிடம் வேண்டும். மார்கழி பூவே. தப்பு. சரி மக்களே நீ பாடுமா? இப்ப பாருங்க. மார்கழியா? பாடு பாடு. இல்ல 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 உனக்கு வந்துட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். அழகா பாடு. சரி அழகா பாடுமா? மார்கழி பூவே. அது மார்கழிடா. மார்கழி. மார்கழி பூவே மார்கழி பூவே. அவ்வளவுதான். உன்மடி சேர்ந்தால் ஒரு இடம் வருமா? யார் தந்த பாட்டு? உன்மடி சேர்ந்தாலும் யாரு மடி? யார் இதுல சூப்பரா பாடினதுன்னு சொல்லுங்க சரியா? 3 பேரும் வஸ்துதான். நான் நல்லாதான் பாடுறேன். அம்மா நல்லாதான் மக்களே பாடினேன். இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டு வேணும் அப்படின்னா என்ன பாட்டுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தனிஷ் வச்சு பாடுறதுல என்னத்தா நைட் ஷிப்டா? ஷிப்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வாங்கியாச்சு போல. கடலை போட முடியுமா? ஓஹோ அங்க லெப்ட் சைட்ல என்னமோ வச்சிருக்கீங்க? டைம் பாஸுக்கா? ஹார்ட் எவ்வளவு நேரம் துடிக்குதுன்னு பாக்குறதுக்கு மிஷினா? கத்துமா? நல்ல ஒர்க் பண்றீங்க. சூப்பர் சரியா? குட் நைட்.